பாஜகவுக்கு இஸ்லாமிய மக்கள் மீது திடீர் பற்று பாசம். வக்பு சொத்துக்களை பூரா நாங்க சரியா நிர்வகிக்கணும், அதுக்காக கொண்டு வர்றோம் அப்படின்னு. நாம என்ன கேட்கிறோம், அருகாமையில கேரளா இருக்குது, சபரிமலை கோயிலுக்கு ஒரு தேவஸ்தான போர்டு இருக்கும், திருப்பதிக்கு ஒன்று இருக்கும், ராமஜென்ம பூமிக்கு இருக்கும். ராமஜென்ம பூமிக்கு 15 பேர் உறுப்பினர் இருக்கான், அந்த அறக்கட்டளை உறுப்பினர் இருக்கான். அந்த 15 பேர்ல ஒரே ஒரு இஸ்லாமிய சேர்ப்பியா நீ? இல்ல கேரளாவில் திருப்பதியில ஒரு இடத்துல சேர்ப்பியா நீ? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சேர்க்க மாட்டான், வேலு இப்ராஹிம் சேர்த்துக்க. பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வளர போறதில்லை. இங்க ஒருத்தர் இருந்தாரு, நான் தான் பெரிய பருப்புன்னாரு, கடைசியில் பொறுப்பை பிடிக்கிட்டு கையில செருப்பு கொடுத்துட்டாங்க. நீ என்ன செய்ய போற? இந்தியாவின் கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை பள்ளியிட விரும்புகிறது, ஆகவே அப்சல் குருவை தூக்கில போறோம்னா, அப்ப கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வழிபாட்டு உரிமையாக போற்றி கொண்டாடிய பாபர் மஸ்ஜிதை இடித்து தகர்த்த அத்வானியை தூக்கில் போட வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களின் கூட்டு மனசாட்சி சொல்லுது. போற்றுவியா? 2002 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செஞ்ச நரேந்திர மோடியை தூக்கில் போட வேண்டும் என்று கூட்டு மனசாட்சி சொல்லுது. போற்றுவியா? பாஜகவை இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி என்று சுருக்க கூடாது, தேச விரோத கட்சின்னு சொல்லணும். பண மதிப்பிழப்பு வெற்றி பெற்று விட்டது. எப்படி வெற்றி பெற்றது? யாரு பொண்டாட்டி பத்திரையோ அவன் கண்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியான்னு சொன்னது போல, யாரு தேச விரோதி இல்லையோ, யார் சமூக விரோதி இல்லையோ, யார் ஆன்டி இல்லையோ, அவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் வெற்றிகரமான திட்டமா தெரியும். புதிய புதிய வியாக்கியானங்களை கலைப்பி விடுறது. வக்பு சொத்துக்களை சரியாக நிர்வகிக்கிறத நோக்கம்னா, ராம ஜென்ம பூமி இருக்குது, அது உண்மையில் ராம ஜென்ம பூமியா? அதுவே வக்பு சொத்து தான்டா. அந்த வக்பு சொத்தை திரும்ப கொடு. அன்பான சொந்தங்களே, நாம் ஒற்றுமையோடு எழணும். பாரதிய ஜனதா கட்சியை குழி தோண்டி புதைக்கணும். அவன் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எழவோ அவன் வளர்ச்சி பெறவோ கூடாது. பாஜகவை தூக்கி கொண்டு எவன் வந்தாலும் சனி போனம் தனியா போகாதுன்னு அவனுக்கும் சேர்த்து அடிக்க கொடுக்கணும். அதனால் நாங்க கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, நான் அரசியல் எதுவும் பேச விரும்பல, ஒரு செய்தியை மட்டும் தான் சொல்றேன். நாங்கள் உங்கள் வேற்று பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், எங்களை பி டீம் சி டீம் அப்படின்னு தள்ளாதீங்க, ரொம்ப வலிக்குது எங்களுக்கு. நாங்க நீங்க எங்களை சீர்தூக்கி பாருங்க, அலசி ஆராய்ங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை இடத்துல எடுத்திருக்கோம். அவன் தமிழர்களை இந்துக்கள் என்று சொன்ன போது தமிழர்கள் இந்துக்களே இல்லை, நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் சொன்ன ஒரே கட்சி நாங்க தான். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு தர வேண்டாம், உங்க இதயத்தில் இடம் கொடுங்க போதும். வாக்கு தர வேண்டாம், விருப்பப்படுறவங்களுக்கு போடுங்க, பாஜக வீழ்த்துங்க, சிக்கல் இல்லை. ஆனா உங்க பிள்ளைகளை நபிகள் தான் சொல்றாங்க, புரணி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாதுங்கிறாங்க, அது பாவம்ங்கிறாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதனால எங்களை பி டீம் என்ற அவதூறை நீங்க நம்பாதீங்க. எங்களுக்கு வாக்கு வேண்டாம், வாக்குக்காக தான் சொல்லப்படுது, எங்களுக்கு வாக்கு வேண்டாம். உங்க இதயத்தில் இடம் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளா ஆற தழுவுங்க, அது போதும். நாங்கள் கடைசி வரை உங்களுக்கு அனுப்போம், கடைசி வரை உங்களுக்காக பாடுபடுவோம், உறுதியாக நாங்கள் அனுப்போம். வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, மேடையில் விட்டிருக்கிற தலைவர் பெருமக்களே, திரண்டு அமர்ந்திருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் என்பதை காட்டிலும் வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்று கூறலாம், ஒரு வாழ்வியல் என்று கூறலாம். போற்றுதற்குரிய பெருமகனார் நபிகள் அவர்கள் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிற போது வயிறு நிறைய உண்பவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியாது என்று போதிக்கிறார். அவரே சொல்கிறார், பசியோடு இருப்பவனுக்கு உணவளிப்பது ஆக சிறந்த தர்மம்ங்கிறார். அண்டை வீட்டில் ஒருத்தன் பசியோடு இருக்கான்னா நீ அவனுக்கு கொடு என்று சொல்றாரு. வயிறு நிறைய உண்ணாத, அடுத்தவன் பசியோடு கிடக்கிறப்ப அப்படின்னு சொல்றாரு. மனிதநேயத்தை, அன்பை, கருணையை, இரக்கத்தை, பரிவை போதிக்கிற மார்க்கம் இஸ்லாம். வட்டி வாங்க கூடாது எந்த மார்க்கம் போதிக்கிறது? இஸ்லாம் போதிக்கிறது. வரதட்சணையை தடை விதித்து திருமணம் செய்கிற பெண்ணுக்கு மகருங்கிற மனக்கொடையை ஆண் தர வேண்டும் என்று சொல்கிற மதம் இஸ்லாம். விவாகரத்தில் கூட குலாங்கிற முறையை வைத்து பெண்ணுக்கு முதன்மைத்துவம் வழங்குகிற மதம் மார்க்கம் இஸ்லாம். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் நோன்பு காலத்தில் உண்ணாதிருந்து பசியோடு இருக்க வேண்டும் என்று விதிக்கக்கூடிய மதம் மார்க்கம் இஸ்லாம். கொடை கொடுத்தலை ஒரு மார்க்கம் முதன்மையாக வலியுறுத்துகிறது என்றால் இஸ்லாம்ங்கிற மார்க்கம் தான்.
கொடை கொடுக்கிறது மார்க்கத்தோட ஒரு பகுதி. அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆனா இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா, இந்த 11 ஆண்டு காலத்தில் இஸ்லாமிய மக்களை குறிவைத்து அத்தனை வேலையும் செய்து உணவு உரிமையை பறிக்கிறது, ஹலால் முறைக்கு எதிராக பேசுவது, மாட்டிறைச்சி உணவுக்கு எதிராக பேசுவது, ஹிஜாப்ங்கிற உடை உரிமைக்கு எதிராக பேசுவது, அப்புறம் வாழ் உரிமைக்கு எதிராக சிஏஏ என்ஆர்சி கொண்டு வர்றது. இப்ப அவங்களோட பொருளாதாரத்தை சூறையாடுவதற்கு இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வர்றேன். 543 இடங்கள் ஒட்டுமொத்தமா அந்த நாட்டில் பார்லிமெண்ட் இடங்கள். அந்த 543 இடத்துல பாஜக ஒரு இடத்துல கூட ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு தரல. ஒரு இடத்துல கூட வாய்ப்பு தரல. இஸ்லாமியர் அல்லாத சட்டமன்றமும் பார்லிமெண்டமும் இன்னைக்கு பாஜகவில் இந்த நாட்டில் அமைக்கப்படுது. அந்த பாஜகவுக்கு இஸ்லாமிய மக்கள் மீது திடீர் பற்று, பாசம். வக்ஃபு சொத்துக்களை பூரா நாங்க சரியா நிர்வகிக்கணும், அதுக்காக கொண்டு வர்றோம் அப்படின்னு. இதற்கு முன்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1954, 1995, கடைசியா 2013. இதுல 95 செய்யப்பட்ட திருத்தமே போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய திருத்தம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த வக்ஃபு சொத்துக்களை சூறையாடுகிற, அதை கபலீகரம் செய்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நான் இஸ்லாமியராக இல்லாமல் இருந்து இஸ்லாத்தின் மீது பற்று கொண்டிருந்தாலும் இதற்கு முன்பு வரை நான் கொடையா வழங்கலாம், வக்ஃபு சொத்து வழங்கலாம். ஆனால் இப்போது இருக்க திருத்தத்தின் மூலம் இஸ்லாமியர் அல்லாதவர் வக்ஃபுக்கு எதுவும் வழங்க முடியாது என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் மதம் மாறி, இஸ்லாம் மதத்துக்கு மாறி நான் வக்ஃபு கொடுக்க நினைச்சா கூட 5 ஆண்டு காலம் கழித்து தான் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் வக்ஃபோட அந்த நிர்வாகத்தில் 2 பேர் இஸ்லாமியர் அல்லாதார் இருக்கலாம்ங்கிற விதியை கொண்டு வர்றேன். இந்த வக்ஃபு சட்டத்தின்படி அந்த தலைமை செயல் அதிகாரியா இஸ்லாமியா இருக்க வேண்டியில்லை, அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிற விதியை கொண்டு வர்றேன். இந்த வக்ஃபு சட்டத்தை வச்சு இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர் இல்லாத ஒருவர் நுழைய வேண்டும். அதற்கான என்ன அவசியம் இருக்கிறது? அப்ப இந்த நாட்டோட உயிர்நாடி கோட்பாடு மத சார்பின்மை. அந்த மத சார்பின்மைங்கிற கோட்பாட்டை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல் இல்லையா அது? பாஜகவின் நோக்கம் இந்த நாட்டு மக்களை சூறையாடுவது. பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரி, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரி அப்படின்னு சுருக்கி பார்க்க கூடாது. பாரதிய ஜனதாங்கிற கட்சி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு விரோதி, எதிரி. அவன் கூப்பிடுவான், இந்துக்களை வீதிக்கு வாருங்கள், அவன் கூப்பிடுவான். ஆனா பாஜக என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னைக்கே எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான். அதான் நாட்டோட நிலைமை. தேச பக்தின்னு பேசுவான், தேச பக்தி நாடு என்று பேசுவான். ஆனா நாட்டுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கிறதா? பாஜகவின் தாய் கழகம் ஆர்எஸ் தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகளும் கழித்துதான் நாடு விடுதலை பெற்றது. அந்த 25 ஆண்டு காலத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரா? சாவர்கர், கோல்வார்கர், யாராவது ஒருவர்? வெள்ளைக்காரனுக்கு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்த கட்சி ஆர்எஸ்எஸ். வெள்ளைக்காரன் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு வெளியே வந்தவன் சாவர்கர். அன்றைக்கு நாட்டு விடுதலைக்கு எதிராக வெள்ளைக்காரோடு இணைஞ்சிருந்த பாரதிய ஜனதா தான், பாரதிய ஜனதாவோட தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கு நாட்டு விடுதலையை பத்தி பாடம் எடுக்கிறான். அவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வருவான். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே ராணுவம், ஒரே திருப்பாயம், எல்லாத்தையும் ஒருமைப்படுத்துவேன். ஆனா ஒரே நீதி இருக்குமா? இருக்காது. அத்வானிக்கு ஒரு நீதி, அப்சலுக்கு ஒரு நீதி. இது என்ன நியாயம்? என்ன நீதி? பாரதிய ஜனதாங்கிற கட்சி அவன் எவனுக்கும் உண்மையா இருக்க மாட்டான். நாமெல்லாம் இந்துக்கள் சொல்லுவான், ஆனா இந்துக்களை கருதிருக்கானா? ஒருபோதும் கருத மாட்டான். நாம் இந்துக்களும் இல்லை, அதான் சொல்றோம். ஈழப்பெருநிலத்தில் கொண்டொழிக்கப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள்ல குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேர் இந்து. இவன் சொல்ற வாதத்தின்படி 1.5 லட்சம் இந்துக்களை கொண்டொழித்தவன் ராஜபக்சே. அந்த ராஜபக்சேவுக்கு பூரண கும்ப மரியாதை செஞ்சது இதே பாரதிய ஜனதா. தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள் என்றால் இந்துக்களை கொண்டொழித்தவன் தான் ராஜபக்சே. அவனுக்கு எதற்காக மரியாதை கொடுத்த? அவனுக்கு எதற்காக சிவப்பு கம்பள விரிச்ச?
இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருக்கிற பாபர் மசூதி இடிச்சு தகர்த்த நீ அங்க சிவன் கோயில் இடிச்சான், முருகன் கோயில் இடிச்சான், பிள்ளையார் கோயில் இடிச்சான். அந்த ராஜபக்சேயை கண்டிக்கலையே. ஏன்னா அவன் ஒருபோதும் இந்துக்களாக யாரையும் கருதுவது இல்லை. அவனுக்கு மக்களை துண்டாடணும், மக்களை பிரித்தாளணும், அதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்வான். 2019 தேர்தல் சமயத்தில் ஐயா நரேந்திர மோடி திடீர்னு நான் ஜவுகிதாரா மாறிட்டேன், என்ன எல்லாரும் நமக்கு மோடின்னு சொல்லாதீங்க, பிரதமர் சொல்லாதீங்க, ஜவுகிதார்னு சொல்லுங்க. ஜவுகிதார் என்ன? பாதுகாவலன் பொருள். நான் பாதுகாவலன் 19 சொன்னாரு தேர்தலுக்கு முன்பாக. தேர்தல் முடிஞ்சு ஜவுகிதார் ராஜினாமா பண்ணிட்டார். 56 இன்ச்சுன்னா 56 இன்ச்சுங்க. நாம கூட அகன்ற மாறு நினைச்சோம். வாய் பாஜகவுக்கு அரசியல் எளிமையா சொல்லிடலாம். ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. இதை விட்டா பாஜகவுக்கு அரசியலே கிடையாது. பாஜக உள்ள வந்துடும், இது ஒரு கூட்டம். அந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ள வந்துடும், இன்னொரு கூட்டம். என்னன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் கிரிக்கெட் போட்டி நடக்குது. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போட்டி நடக்கிறப்ப இங்கிலாந்து கிட்ட இந்தியா தோத்து போயிருது. அப்ப தோக்கிறப்ப என்ன சொல்றான்? நல்ல வேளை இங்கிலாந்து கிட்ட தோத்தோம், பாகிஸ்தான் தோக்கலங்கிறேன். அன்பான சொந்தங்களே, இந்த நாட்டை 300 ஆண்டு அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினவன் வெள்ளக்காரன், இங்கிலாந்துக்காரன். ஜாலியன் வாலாபாக்களை நமது மக்களை கொன்றொழிச்சவன் வெள்ளக்காரன். மருதுபாண்டியர்களை, இந்த நிலத்தின் முன்னோர்களை தூக்குல போட்டவன் வெள்ளக்காரன். அந்த வெள்ளைக்காரன் மீது, இங்கிலாந்துக்காரன் மீது வன்மம் வர மறுக்கிறது, கோபம் வர மறுக்கிறது. ஆனா பாகிஸ்தான் மீது மட்டும் ஏன் அவ்வளவு வன்மம், ஏன் அவ்வளவு வெறுப்பு? பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்து போயிருக்கலாம், ஆனால் அவன் இந்தியாவிலிருந்து பிரிந்து போனது வரலாற்று பேரவலம். அதைவிட பேரவலம் அவன் பகை நாடாக மாற்றி நடத்தப்பட்டது. மதம்ங்கிற உன்னை காரணமாக காட்டி பாகிஸ்தானை எதிரி நாடு என்று சித்தரிக்கிறேன். ஜின்னா அவர்கள் இந்த நாட்டின் மீது அவ்வளவு பட்டு கொண்டிருந்தாங்க. அவரை போல தேசியவாதி இல்லை. ஆனா அவரை இந்த நிலைக்கு தள்ளியது இந்த நாட்டை சேர்ந்த மதவாதிகள். இன்னைக்கு பாஜக இந்த 11 ஆண்டு காலத்தில் எல்லாவித கொடுமை செய்து கொண்டிருக்கேன். ஒவ்வொரு சமயத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கி, திட்டமிட்டு சிக்கலை உருவாக்கி மத பூசலை உருவாக்குறேன். 2019 சமயத்தில் புல்வாமாங்கிற இடத்துல தாக்குதல் நிகழ்த்தப்படுது. ஒரே ஒருத்த 350 வெடிமருந்தோட வெடித்து சிதறான். அது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் வெடிச்சு சிதறான். அவன் வெடிச்சு சிதறவனே அதோட சேர்த்து 44 ராணுவ இறந்து போறாங்க. அந்த 44 ராணுவ இறந்து போனவனே அதை வச்சு அரசியல் பண்ணி வட மாநிலங்களை பேசி பாஜக ஆட்சிக்கு வருது. புல்வாமா தாக்குதல் உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, மோடியின் தோல்வி. ஆனா அதை வச்சு அரசியல் பண்ணி 2019 பாஜக வாக்கு வேட்டையாடியது. அதுக்கு பிறகு கேட்கறாங்க, புல்வாமா தாக்குதலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறப்ப, நாங்க பழி வாங்கிட்டோம். என்ன பண்ணீங்க? நாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதி முகாம்களை அடிச்சிட்டோம் அப்படின்னு ஐயா அமித்ஷா சொல்றாங்க. கடைசியா பார்த்தா பாகிஸ்தான் போய் ஐநா கிட்ட புகார் பண்ணுது. என்ன புகார் பண்ணுதுன்னா, இந்தியா சூழலியல் பயங்கரவாதம் செய்கிறது அப்படின்னு புகார் பண்ணுது. அதனடா சூழலியல் பயங்கரவாதம்னா, ஆள் அரவம் இல்லாத பொட்டல் காட்டில் குண்டை போட்டா அதுக்கு வேறு சூழலியல் பயங்கரவாதம். இவன் பாகிஸ்தான்ல எந்த ராணுவ முகாமே அடிக்கல, பாகிஸ்தானை காட்டி வாக்கு வெட்டாடிட்டான். கடைசியா செத்து போனது எத்தனை பேர் பார்த்தா எந்த தீவிரவாதியும் சாகல. 15 ஃபைன் மரங்கள், ஒரு காக்கா செத்து போச்சு. ஆனா இங்க சொல்லிட்டான், நாங்க பாகிஸ்தானை துவம்சம் செய்து விட்டோம். பாகிஸ்தான் மீது இவ்வளவு பாய்கிற நரேந்திர மோடி என்றைக்காவது சீனா குறித்து வாய் நீங்க பேசி பார்த்ததுண்டா? கண்டித்து பார்த்ததுண்டா? இந்திய எல்லையை ஆக்கிரமிக்கிறான். அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடுறான். அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத்துங்கிறான். என் நாட்டின் பகுதிக்கு சீனாக்காரன். அப்படி சொந்தம் கொண்டாடுறவன் இந்திய எல்லைக்குள்ள இந்திய ராணுவ தலையை வெட்டிட்டு போயிட்டான். அதற்கு பிறகு சீனாவுக்கு எதிராக இந்த நாடு, இந்தியாவில் வரக்கூடிய நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? டிக்டாக்கு தடை போட்டது. சீனாக்காரனை அச்சுறுத்த இந்தியா ஆட்சிய உச்சபட்ச நடவடிக்கை டிக்டாக்கு தடை போட்டது. டிக்டாக்கு தடை போட்டா ஜிபி முத்து கவலைப்படுறேன். சீன அதிபர் ஏன் கவலைப்படுற? இவ்வளவுதான் வீரம். பாகிஸ்தானை காட்டி நம்மளை அச்சுறுத்துவது.
நாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். நாம் எப்போது இஸ்லாமியராக கிறிஸ்துவராக மாறி போனோம்? இந்து மதத்தில் இருக்கிற தீண்ட கொடுமைகள், இந்து மதத்தில் இருக்கிற தீண்டாமை கொடுமைகள், சாதிய வேற்றத்தாழ்வுகள், அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை கொடுமைகள் தாழாது. நான் இஸ்லாத்துக்கு கிறிஸ்துவத்துக்கு போனேன். திருவிதாங்கூர் சமஸ்தானம் கன்னியாகுமரிக்கு அருகாமல் இருக்குது. அங்கே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதிய கொடுமைகள், அந்த சாதிய கொடுமைகளில் அன்னைக்கு சாணர், புலையர், முக்குவர் என்று பல சாதியை சேர்ந்த பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு தடை போடப்பட்டுச்சு. பெண்கள் மேலாடை உடுத்தக்கூடாது, மேலாடை உடுத்த முடியாது. மேலாடை உடுத்த வேண்டும் என்றால் வரி கட்ட வேண்டும். வரி கட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் இடிக்க வைத்து மார்பகத்தை திருகி அறுத்தறிஞ்சான். அப்போது எங்கள் மக்கள் முடிவு செய்தார்கள், மார்பு சீலைக்கு வரியேற்கிற மதத்தை விட பர்தா தந்த மதம் உயர்வானது என்று. எமது உறவுகள் இஸ்லாத்துக்கு போன. நான் நல்ல உடனத்தோடு ஆரோக்கியமா இருக்கேன். என்னை பார்த்தா திட்டு தொட்டா திட்டு என்று சபிக்கிறது இந்துத்துவா, மனு தருமம். நான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கிடந்தேன். என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள். எங்கிருந்தோ வந்த அன்னை தெரசா தொட்டு சேவை செஞ்சாங்க. அதுக்கு நன்றி கடனாக நான் கிறிஸ்துவ மதத்துக்கு போனேன். ஆனால் நாங்கள் யார்? இந்த மண்ணின் பூர்வகுடிகள். நீ வடநாட்டில் அரசியல் பண்ணலாம், இந்து இஸ்லாம் என்று மக்களை பிரித்தாண்டு கலவரங்களை உருவாக்கலாம். தமிழ்நாட்டில் என்னைக்கு முடியாது. ஏன்னா ஐயனார கருப்பணசாமியை சுடலை மாறந்த மட்டும் கும்பிடல, அங்க இன்னொரு சாமி இருக்கும், நல்லா பாருங்க. ராவுத்தர் சாமின்னு சாமி இருக்கும். யார் அந்த ராவுத்தர்? இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய எமது உறவு போல வேட்டி அணிந்து கொண்டு தலையில குள்ளாணிந்து கொண்டு நிற்கிற ஒரு இஸ்லாமியன் தான் எனக்கு குலதெய்வமாக ராவுத்தரா இருக்கேன். அதனால வடநாட்டில் நடக்கிற அந்த கலவரத்தை, அந்த கொடுமைகளை தமிழ்நாட்டில் அரங்கேற்றலாம்னா ஒரு காலத்தையும் முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வளர போறதில்லை. இங்க ஒருத்தர் இருந்தார், நான் தான் பெரிய பருப்புன்னாரு. கடைசியில் பொறுப்பை பிடிக்கிட்டு கையில் செருப்பு கொடுத்துட்டாங்க. நீ என்ன செய்ய போற? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் வளராது, வெள்ளாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தமிழ்நாட்டில் என்ன பண்ணான்? பாஜக பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான். பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை வச்சு அரசியல் பண்ண. இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அது ஒரு அரசியல். வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் பிளேக் நோய் பரவுது மும்பையில். அன்னைக்கு வெள்ளைக்கார அதிகாரி என்ன பண்றான்? பிளேக் நோயை ஒழிக்கும் சொல்லி சட்டம் போடுறேன். சட்டம் போடுறப்ப பாலகங்காதர திலகர்னு ஒருத்தர் பிள்ளையாரோட வாகன எலி, அந்த எலிகளை ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிகளுக்கு ஆதரவாக அன்னைக்கு ஊர்வலம் நடத்துது. அந்த ஊர்வலம் தான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலமாக வருது. இதான் வரலாறு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள ரேட்களை வச்சு எலியை கொண்டு விட்டு வீதியில் எலிக்கு ஆதரவு ஊர்வலம் நடத்துறேன். அந்த ஊர்வலம் எங்க போகும்? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மகன் இருப்பான், அந்த வீதி வழியா அந்த ஊர்வலம் போகுமா? போகாது. எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ அங்க போகும். 3 ரூபா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்கு, 5 ரூபா முறுக்கு தேவாலயத்தில் நொறுக்கு. இதுதான் முழக்கம். அப்ப நோக்கம் வழிபாடு அல்ல, மத சண்டையை, மத பூசலை, மத கலவரத்தை உருவாக்குவது. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினவன் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு பிள்ளையாரை விட்டுட்டு முருகன் எடுத்துட்டான். வெற்றிவேல் வீரவேலுங்கிறான். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேலுங்கிறவன் கேரளாவில் பேசுவானா? கேரளாவில் பேச மாட்டான். அங்க சாமியே சரவைப்பாம்பா, அங்க சாமியே சரவைப்பான்னு சொல்றவன் மேற்கு வங்காளத்தில் பேசுவானா? மேற்கு வங்காளத்தில் பேச மாட்டான். அங்க ஜெய் காளி ஓம் காளிம்மா, அங்க ஜெய் காளி ஓம் காளிங்கிறவன் உத்தரப்பிரதேசத்தில் பேசுவானா? அங்க பேச மாட்டான். அங்க ஜெய் ஸ்ரீராம்ன்றான். அங்க ஜெய் ஸ்ரீராம் பேசுறவன் மகாராஷ்டிராவில் பேசுவானா? மகாராஷ்டிராவில் பேச மாட்டான். அங்க கனவிதாதா மோரியாம்பா. அப்ப எந்த ஊர்ல எது செல்வாக்கை பெறுகிறதோ, எந்த ஊர்ல அரசியலாக மாறுகிறதோ அதை வச்சு அரசியல் பண்ணுவான். பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான். அதான் பாரதிய ஜனதா. இந்த பாரதிய ஜனதாவை வேறொடி மண்ணோடு தமிழர் நிலம் வீழ்த்தும். மற்ற மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கலாம், அதிகாரத்தை பிடிக்கலாம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. பாஜகவை இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி என்று சுருக்க கூடாது, தேச விரோத கட்சின்னு சொல்லணும். பணம் மதிப்பிழப்பு கொண்டு வந்தான். யாரு பாதிக்கப்பட்டா? இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டாங்களா? ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 2016 நவம்பர் 8 இதே போல இரவு நரேந்திர மோடி அறிவிச்சாரு, நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன், 500 தாள் 1000 தாள் செல்ல அறிவிச்சிட்டேன். ஒரு 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், கருப்பணம் ஒழிஞ்சிரும். அப்படி கருப்பணம் ஒழியாவிட்டால்
என்னை பெட்ரோல் ஊற்றி கொளித்து விடுங்கள். மக்கள் யோசிச்சிட்டான், 50 நாள்ல கருப்பனை ஒழிஞ்சிடும், இல்லை நாட்டை பிடிச்ச பீடை ஒழிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் லாபம் தான். 50 நாட்கள் பொறுத்து கொண்டார்கள், 100 நாட்கள் பொறுத்து கொண்டார்கள், ஓராண்டு காலம் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் கருப்பனை ஒழியல, ஒருபோதும் ஒழியல. நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள். நாட்டு மக்கள் அதல பாதாளத்துக்கு சென்றார்கள் பொருளாதார நிலையில். அதுக்கு காரணம் யார்? இந்த நரேந்திர மோடி. இன்னைக்கு வரைக்கும் பணம் மதிப்பிழப்பால என்ன லாபம்னு கேட்டா போய் சொல்ல முடியல. தடுமாறுறான், திணறான். முதல்ல என்ன சொன்னா, நாங்கள் 500 ரூபா தாளை 1000 ரூபா தாளை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டோம். செல்லா அறிவிச்சதால பெரிய பெரிய பணக்கார முதலாளி எல்லாம் அவன் வந்து தூக்கம் இல்லாமல் தவிப்பான். அவெல்லாம் வெம்பாடு பட்டுருவான். அப்ப அவெல்லாம் வந்து பழைய தாளை கொடுத்து புதிய தாளை மாற்ற வரமாட்டான். அப்ப அவெல்லாம் கஷ்டப்பட்டுருவான். அப்ப என்ன ஆகும்? அப்ப கருப்பனை ஒளிஞ்சிடும். கருப்பனை ஒளிஞ்சா ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி பணம் வந்துடும். அந்த 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி பணத்தை வச்சு நாங்க வந்து நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போயிடுவோம், நாட்டை வல்லசாக்கிடுவோம் அப்படின்னு. ஆனா இவன் செல்லாது அறிவித்த பணத்துல 99 விழுக்காடு பணம் வங்கிக்கு திரும்பி விட்டது. வங்கிக்கு திரும்பாத பணம் 14,000 கோடி, வெறும் 14,000 கோடி. ஆனா புதுசா 2000 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் அச்சடிக்கான செலவு 21,000 கோடி. அப்ப வரவு 14,000 கோடி, செலவு 24,000 கோடி. அப்ப இந்த திட்டத்துக்கு உள்ளேயே 7,000 கோடி நஷ்டம். வெள்ளி புட்டை உடைச்ச பார்த்து விளக்கமாத்த எடுக்க பார்த்த கதையாகி போச்சு. ஆனா என்ன சொல்லிட்டான்? பண மதிப்பிழப்பை வெற்றி பெற்று விட்டது. எப்படி வெற்றி பெற்றது? யாரு பொண்டாட்டி பத்திரையோ அவன் கண்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியான்னு சொன்னது போல, யாரு தேச விரோதி இல்லையோ, யார் சமூக விரோதி இல்லையோ, யார் ஆன்டி இல்லையோ அவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் வெற்றிகரமான திட்டமா தெரியும். இன்னைக்கு பண மதிப்பில் படந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக போகுது. அதான் நாட்டுக்கு கிடைத்த நன்மை என்ன இருக்குது? 11 ஆண்டுகள் ஆட்சியில நாட்டு மக்கள் செழிப்புற்றார்கள், வாழ்ந்தார்கள் என்று சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க இஸ்லாமிய மத வெறுப்பு. அவனுக்கு பாகிஸ்தான் போல இந்தியாவை இந்துஸ்தானா மாற்றணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக மாற்றணும். அவர்களின் வாழ்வுரிமையை பறிக்கணும், அவர்கள் பொருளாதாரத்தை சூறையாடணும். அதுதான் நோக்கம். அதை நோக்கமாக கொண்டுதான் தொடர்ச்சி அந்த வேலை செய்த. நாம் விழிப்புற்று எழணும். இது தமிழர் நிலம், தமிழர் நாடு. பாஜகவோட வேலையெல்லாம் வேற எங்கேயாவது படிக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த காலத்தையும் படிக்க போறது இல்லை. நாம முட்டி மோதுவோம், உறுதியாக சண்டை போடுவோம். எதற்காக நரேந்திர மோடியோட ஆட்சி இந்த நிலத்துக்கு தேவை? எதற்காக பாஜகவின் ஆட்சி தேவை? எந்த பாஜக சொல்லுவானா? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, எதுக்கும் பதில் இல்லை. புதிய புதிய வியாக்கியானங்களை கலைப்பி விடுறது. வக்பு சொத்துக்களை வந்து சரியாக நிர்வகிக்கிறத நோக்கம்னா, ராம ஜென்ம பூமி இருக்குது, அது உண்மையில் ராம ஜென்ம பூமியா? அதுவே வக்பு சொத்து தான்டா. அந்த வக்பு சொத்தை திரும்ப கொடு. உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்க ராம ஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம், நாங்க பாபர் மசூதி எதுவுமே செய்ய மாட்டோம் சொன்னது யார்? இந்த அத்வானி, முரளி மனோக ஜோஷி போன்ற பெருமக்கள் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறி உலகத்தின் கண் முன்னால பாபர் மசூதி அடிச்சு தகர்த்தான். அதை வழிபாட்டு உரிமை தகர்ப்பு என்று பார்க்க கூடாது. இந்தியாவின் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள். அது குறித்து ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, சந்திரசூட்னு நீதிபதி. அவர் என்ன சொல்றாரு? யாரு அந்த பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தானோ அவனுக்கே நிலம் சொந்தம்ன்றாரு. அவனுக்கு நிலம் சொந்தம் சொல்லி ராமர் கோயிலையும் கட்ட சொல்றாரு. ராமராஜ்யம் அமைப்போம், ராமர் கோயில் கட்டுவோம்னா ராமர் கோயில் கட்டிட்ட. இப்ப நாட்டு மக்கள் என்ன கிடைச்சிச்சு? ராமர் கோயில் கட்டினா அங்க ஒழுகுது, கூரை கூட உண்டா போடல. இந்த ராமராஜ்யம் ராமர் பேசி ஆட்சியை பிடிச்சலாம் நினைச்சான். கடைசியில் அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக மண்ணை கவியது. இவன் ராமர் மூலமே தோத்து போச்சு. கடைசியில் இப்ப எங்க வந்துட்டான்? ராமர் வேலைக்காகாத ராமரை தூக்கி போட்டு ஜெய் ஜெகநாத்ன்ட்டான். எப்படி பிள்ளையார விட்டானோ இப்ப ராமரை விட்டுட்டான். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதியை பூரா எடுக்கிறான். இது ராம ஜென்ம பூமி போல மதுராவில் இடம் இருக்குது, அது கிருஷ்ண ஜென்ம பூமி, அங்கேயும் தோண்டணும். அதே போல அங்க வந்து ஞான வாபி இருக்குது, அதை எடுக்கணுங்கிறான்.
அன்பான சொந்தங்களே, நாம் ஒற்றுமையோடு எழணும். பாரதிய ஜனதாங்கிற கட்சியை குழி தோண்டி புதைக்கணும். அவன் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எழவோ அவன் வளர்ச்சி பெறவோ கூடாது. பாஜகவை தூக்கி கொண்டு எவன் வந்தாலும் சனி போனம் தனியா போகாதுன்னு அவனுக்கும் சேர்த்து அடிக்க கொடுக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க பாஜகவை உறுதியா இருக்கிறோம். குஜராத் மாடல் குஜராத் மாடல் என்று குஜராத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக காட்டுகிறார்கள். குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் இல்லை, இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம். வறுமை தாழாது, ஏழ்மை தாழாது, தனது கருப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஏழை தாய்மகள் வாழக்கூடிய நிலம் குஜராத். அவ்வளவு பின்தங்கிய நிலம் குஜராத் என்று சொல்லி குஜராத் மாநிலம் 2014 நாங்கள் தோல்வித்தோம். அவன் கொண்டு வந்த கொடுங்கோல் சட்டங்கள் எண்ணெயை எதிர்த்தோம், முத்ராக் தடை கொண்டு வந்த அழுத்தம், எண்ணெயை கொண்டு வந்த அழுத்தம், சீயை கொண்டு வந்த அழுத்தம், எல்லாத்தையும் எதிர்த்தோம். அதே போல நாங்கள் சொல்றோம், இஸ்லாமிய சொந்தங்கள் சிறுபான்மை இல்லை, பெரும்பான்மை தேசத்தின் மக்கள், இந்த நிலத்தின் பூர்வ குடிகள். தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் இல்ல, தமிழர்களின் வரலாற்று தாய் நிலம். வரலாற்று தாய் நிலம். வடவேங்கடம், தென்குமரி, ஆயுட, தமிழ்குரு, நல்லுலக என்று போட்டி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு இந்த தமிழ்நாடு. அந்த நிலப்பரப்பின் பூர்வகுடி மக்கள் தமிழர்கள். நாம் உடுத்திருக்கக்கூடிய உடைகள் எப்படி மாறுபடுகிறதோ அதே போல நாம் ஏற்றிருக்கக்கூடிய மதம் மார்க்கம் வேறுபடலாம், நாம் ஒருதாய் வேற்று பிள்ளைகள், நாம் தமிழர்கள். அதனால் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, நான் அரசியல் எதுவும் பேச விரும்பல, ஒரு செய்தியை மட்டும் தான் சொல்றேன். நாங்கள் உங்கள் வேற்று பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். எங்களை பி டீம் சி டீம் அப்படின்னு தள்ளாதீங்க, ரொம்ப வலிக்குது எங்களுக்கு. நீங்க எங்களை சீர்தூக்கி பாருங்க, அலசி ஆராய்ங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை இடத்துல எடுத்திருக்கோம். அவன் தமிழர்களை இந்துக்கள் என்று சொன்ன போது தமிழர்கள் இந்துக்களே இல்லை, நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் சொன்ன ஒரே கட்சி நாங்கள் தான். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு தர வேண்டாம், உங்க இதயத்தில் இடம் கொடுங்க போதும். வாக்கு தர வேண்டாம், விருப்பப்படுறவங்களுக்கு போடுங்க, பாஜக வீழ்த்துங்க, சிக்கல் இல்லை. ஆனால் உங்க பிள்ளைகளை நபிகள் தான் சொல்றாங்க, புரணி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாதுங்கிறாங்க, அது பாவம்ங்கிறாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதனால எங்களை பி டீம் என்ற அவதூறை நீங்க நம்பாதீங்க. எங்களுக்கு வாக்கு வேண்டாம், வாக்குக்காக தான் சொல்லப்படுது, எங்களுக்கு வாக்கு வேண்டாம். உங்க இதயத்தில் இடம் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளா ஆற தழுவுங்க, அது போதும். நாங்கள் கடைசி வரை உங்களுக்கு அனுப்போம், கடைசி வரை உங்களுக்காக பாடுபடுவோம், உறுதியாக நாங்கள் அனுப்போம். நபிகள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதை நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்ப ஒப்பாங்கிற. உன்னால் நேர்மையா வாழ முடியாதா, உண்மையா வாழ முடியாதா, அப்படி வாழ்றது கையில நெருப்பு துண்டு வைத்திருப்பது போல ஒரு காலம்ங்கிறது. நபிகள் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க தற்காலம் தான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலம் தான். அவரே சொல்றார், லஞ்சம் கொடுப்பவர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். அந்த கூற்றை நாங்கள் ஏற்று நிற்கிறோம். இந்த பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு தமிழர் நிலமுழுமைக்கும் தீவிரமான பரப்புரை முன்வைக்கிறோம். நரேந்திர மோடி அரசை முட்டி மோதுறோம். அதனால இந்த வக்பு சட்டத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நாம் இன்னைக்கு செய்வது ஒரு அடையாள போராட்டம் தான். நேற்று நடத்தினாங்க, நாளைக்கு நடத்த போறாங்க, ஒரு 3 நாள் நடக்க போகுது. வெறுமனே கூடி ஒரு நாள் பேசணும் கேட்டோம் அப்படின்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பற்றி பரவணும். நான் அறிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலே காயல்பட்டது தான் இவ்வளவு பெரிய நிகழ்வை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதே போல தமிழ்நாடு முழுக்க எடுக்கணும். என்றைக்கு ஒன்று கூடி நாமெல்லாம் போராடுகிறோமோ அன்றைக்கு தான் அதிகார வர்க்கம் அடிபணியும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்டது, சட்டபூர்வமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டது, நடக்காது சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடத்தி காண்பிக்கப்பட்டது. காரணம் நமது மக்களின் ஒற்றுமை, ஓர்மை. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமாவை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம்னா. ஆனால் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது, நரேந்திர மோடி மண்டியிட்டார். காரணம் மக்களின் உணர்வெழுச்சி போராட்டம். நாம சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போராடணும். அந்த சமயத்தில் கொரோனா ஊரடங்கு அதை காரணமாக கட்டி போராட்டத்தை ஒடுக்கிட்டாங்க. இந்த முறை அப்படி இல்லை.
இந்த வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வரைக்கும் நாம் ஓயாது போராடணும். திரும்ப பெற வரைக்கும் போராடணும். இந்த 3 நாளும் நின்றக்கூடாது. இது மட்டும் நமது கோரிக்கை இல்லை, இன்னும் நம்மளுக்கு கோரிக்கை பல இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதே தமிழ்நாட்டு சிறைகளில் இஸ்லாமிய சிறைவாசிகள் வாழ்றாங்க. அவங்கள மீட்கணும். ஒரு பக்கம் இஸ்லாமிய உரிமையை பேசி கொடுக்கிற தருணத்தில் இஸ்லாமிய உறவுகள் இன்னைக்கும் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க, இறந்து போயிருக்காங்க. ஐயா பாஷா, ஐயா இப்ராஹிம் போன்றவங்க இப்ராஹிம் போன்ற அபுதாஹிர் போன்றவங்க இறந்து போயிருக்கிறாங்க. இனி ஒரு சாவு வந்துடக்கூடாது. அந்த இஸ்லாமிய சிறைவாசி விடுதலைக்காக நம்ம பேச வேண்டிய தேவை உருவாகிருக்கிறது. நாம் ஒரு பொது நோக்கத்துக்காக உண்டு கூடியிருக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த வக்பு சட்ட திருத்தம் திரும்ப பெறணும் அப்படின்னா இந்த போராட்டம் பற்றி படரணும். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இது வெறுமனே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சிக்கல் என்று சுருக்கி பார்க்காம இது இந்தியாவோட மதசார்பு மீது விழப்பட்ட அடி, மதசார்பு மீது விழப்பட்ட தாக்குதல் என்று பரந்துபட்ட போராட்டமாக இது மாறணும். அப்படி மாறி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடக்கிற போதுதான் இந்தியா தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டு இந்தியாவோட பல மாநிலங்களில் அது பரவும். அப்படி பரவுகிற போதுதான் பாஜக அரசு அதை திரும்ப பெறும். அந்த நிலையை எட்டுகிற வரை நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவை உருவாகிருக்கிறது. அண்ணன் பழனி பாபா சொல்றாங்க, இன்னைக்கு துரும்பு விடுறப்ப நீ போராடலன்னா நாளைக்கு தூண் விடுறப்ப நீ போராடி இருக்க மாட்டேங்கிறாரு. அதே அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, நான் இங்குதான் இருந்தேன், மதம் தான் இடத்துல வந்துச்சு, இஸ்லாம்ங்கிற மதத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒழிய நாங்கள் அரபு நாட்டிலே வந்தவங்க இல்லை, நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள். அதே போல ஐயா காயிதே மில்லத் அவர் சொன்னார், என் தாய்மொழி தமிழ், அந்த தாய்மொழி தமிழில் பேசுவதுதான் பெருமை. நான் என்று அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவென்றார். அந்த காயிதே மில்லத்தின் வாரிசுகள் அண்ணன் பழனி பாபாவின் மாணவர்கள் நாம் கூடியிருக்கிறோம். இது நமக்கான உரிமை போராட்டம். இந்த போராட்டத்தில் வெல்ல வேண்டியது வரலாற்று கடமை. அதிகார வலிமை கொண்டவங்க நம்மளை அடக்கி ஒடுக்கி வீழ்த்த முற்படுவாங்க. இன்னைக்கு பாஜக அரசு ஒரு பாசிச அரசு, எல்லாவித ஒடுக்குமுறைகள் ஏவி கொண்டிருக்கிறது. இந்த ஒடுக்குமுறை எதிர்கொள்வதற்கு அவசியப்படுவது மக்கள் திரள் போராட்டமும் மக்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் தான். அதை உணர்ந்து தெளிந்து இந்த களத்திலே உறுதியாக என்று போராடுவோம். இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை வீழ்த்துவோம். இந்த வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வழிவகை செய்வோம். அத்தோடு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையையும் நாம் போராட்டமாக எடுத்து அவர்களை விடுதலையை சாத்தியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிஜேபி முஸ்லிம் நாம் போராட்டமாக எடுத்து அவர்களை விடுதலையை சாத்தியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். பிஜேபி முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சியா அல்லது இந்துக்களுக்கு எதிரான கட்சியா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து, இருவருக்கும் எதிரான கட்சி அல்ல, அது மனித குலத்திற்கே விரோதியான கட்சி என்று தன்னுடைய உரையை தொடங்கினார். அப்தல் குருவை தூக்கில் போட்டவர்கள் பல உயிரிழப்புகளுக்கு காரணமானவர்களை என்ன செய்தார்கள் என்று கேட்டார். ஒரு பொன்மொழி போல் ஒரு வார்த்தையை சொன்னார். பிஜேபிக்காரருடைய கோஷத்தை இங்கே அவர் பதிவு செய்தார். எப்போது பார்த்தாலும் அவர்கள் எழுப்புகின்ற கோஷம் பசுமாடு பாகிஸ்தான் நாடு. ஆர்எஸ்எஸின் முகத்திரையை கிழித்தார். அற்புதமான உரை தந்த அன்பு இளவ